ஆ, நானே சொல்றேன். கௌதம் சார் ப்ளீஸ் என் ஃப்ரெண்டு கையில விட்டுருங்க. அவ ஒரு பாவம். அவ ஒன்னும் தெரியாத அப்பாவி. அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஊர்ல போறவங்க வரவங்க எல்லாம் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தப்பா பேசி சித்திரவதை பண்றாங்க. அவளால அதை தாங்கிக்க முடியல. அதனால வாழலாமா இல்ல ஒரேடியா செத்துலாமாங்கிற அளவுக்கு நொந்து போயிருக்கா. அவளை விட்டுருங்க சார்னு என்கிட்ட கெஞ்ச வந்திருக்க. கரெக்டா? இல்ல, என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாரும் முன்னாடியும் வச்சு செருப்ப கைட்டி அடிக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். போ, உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு. அவ இன்னும் அனுபவிப்பா, இதுக்கு மேலையும் அனுபவிப்பான்னு. அன்னைக்கு என்னமோ என் புருஷனை நான் கண்டுபிடிச்சிருவேன், என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சவால்லாம் விட்டுட்டு போனா, இப்ப என்னாச்சு? முடியலையோ? அதுக்குதான் ஒருத்தவங்களை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி அவங்க யாரு, எப்படிப்பட்டவங்க, அவங்க நினைச்சா என்னென்னலாம் செய்வாங்கிறத யோசிச்சு முடிவெடுக்கணும். என்ன முறைக்கிற? அவ்வளவு சீக்கிரம் நான் உன்னை விட்டுற மாட்டேன். கிளம்பு போ. மிஸ்டர் பொறுக்கி, ஏய், யார பார்த்து பொறுக்கிங்கிற? இங்க வேற யார் இருக்கா? நீ மட்டும்தானே இருக்க. உன்னை பார்த்துதான் சொன்னேன் பொறுக்கின்னு. நீ எல்லாம் எந்த ஜென்மத்திலயும் திருந்தாத ஒரு கேடுகிட்ட ஜென்மம்னு தெரிஞ்சோம் நான் உன்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருப்பேன்னு உன்னால எப்படி நினைக்க முடியுது? அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து ஐயோ பாவம்னு நினைக்கிற மனுஷங்க கிட்ட உதவி கேட்கலாம். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற உன்ன மாதிரி மனுஷ உருவத்துல இருக்கிற மிருகத்துக்கிட்ட பேசுறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? ஏய், என்ன நீ ஓவரா பேசிட்டு இருக்க? யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? தெரியும். டாக்டர் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஒரு பொம்பளை பொறுக்கிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா கோவம் வருதா? நான் உண்மையை தானே பேசினேன். நீ அப்படிப்பட்டவன் தானே? நீ பொம்பளை பொறுக்கின்னு உண்மையை சொன்னதுக்கே உனக்கு இவ்ளோ கோவம் வருது. எந்த தப்பும் பண்ணாம தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்க கையலுக்கும் அவ சம்பந்தப்பட்ட எங்களுக்கும் எவ்வளவு கோவம் வரும். இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல கோவத்தை தாண்டி கொலை வெறியில இருக்க. என்ன மிரட்டுறியா? கெஞ்சி ஒண்ணு ஆகலன்னு மிரட்டி பாக்குறியா? நீ என்ன பண்ணாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் முடியாது? நீ என்ன பெரிய கடவுளா? நீ பண்ணதுக்கெல்லாம் உன் கதைய மொத்தமா முடிக்கிறதுக்காக தான் நானே இங்க வந்திருக்கேன். ஏய், என்ன பெரிய டான் ரேஞ்சுக்கு பில்டப்லாம் ஓவரா இருக்கு. நான் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கே வந்து என் கேபின்குள்ள நின்னுக்கிட்டு என்னைய மிரட்டுறியா? மரியாதையா வெளியே போயிடு, இல்ல செக்யூரிட்டிய வர வச்சு உன் கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வேண்டிய நிலைமை ஆயிடும். அதெல்லாம் உன்னால முடியாது. முடியாதா? எவ்வளோ திமிரு இருந்தா ஏன் முன்னாடியே நீ சவாலா பேசுவ? இங்க பாரு, டீனோட பையன் ரஞ்சித் புதுசா இங்க சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிற நேரத்துல நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நான் இப்ப அவரை பார்க்க தான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் திரும்ப வரத்துக்குள்ள நீ இங்க இருக்க கூடாது. கிளம்பு.